ஹலோ காய்ஸ், இது உங்கள் JKGYT. இப்போ நம்ம ஒரு 1v4 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் டீம்மேட் மேலே சண்டை போட்டுருந்தாங்க. 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், 2 பேருக்கு அழுத்திடுவேன், நானும் நாக் ஆயிடுவேன். என் டீம்மேட்டு தான் எனக்கு வினையே வச்சான். நான் ரெக்கார்ட் பண்ணல காய்ஸ், ஸ்டோரேஜ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு ஹைலைட்ஸ்லேருந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒருத்தர் தான் வச்சுருப்பேன். இந்த அவன் என் ஃப்ரெண்டு தான், முன்னால் போகிறான். இன்னும் அழுத்திடுவான், அப்புறம் நான் அவனை அழுத்திடுவேன். 1v4 பண்ணியாச்சு கைஸ். இப்போ என்னென்னா இன்னொரு தடிக்க ஆரம்பிச்சிருவான் கைஸ். அவன் தான் 4வது. அவனே அடிச்சிருவேன். அடுத்தது இந்த மேட்ச் பூயா அடிச்சிட்டோம். நான் லாஸ்ட்டு பிளேயரு. ஸ்மோக் போட்டு ஓப்பனில் வருவாங்க கைஸ். டீமேட் அழுத்திட்டா நாங்கள் பாருங்களேன். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு, வின் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்னென்னா முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். ஆர்பி எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போடுற மாதிரி ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பேசிக்காக 720 போடுற ஆர்பியை நம்ம 360 போட்டுடலாம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ புதுசாக நமக்கு ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு. என்னதுன்னா 1 to 50 வந்து 360 நம்ம போட்டுக்கலாம் எலைட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வெறும் 360 யூசி நம்ம போட்டோம்னாலே 1 to 50 வரைக்கும் நம்ம போட்டுருவோமா, அதில் திருப்பி நமக்கு 360 யூசி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே 360 வச்சு திருப்பி 50லேருந்து 100க்கு திருப்பி போட்டுடலாம். ஸோ நம்ம 100 எலைட் பாஸையும் வெறும் 360 வச்சே நம்மளால் போட முடியும் கைஸ். ஸோ 100 வரைக்குமே எலைட் நமக்கு கிடச்சிரும். இப்போ எப்படி 360 யூசி கம்மி ரேட்டில் வாங்குறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக யூசியில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 380 கொடுத்தாலுமே 360 வராது. அதுக்கப்புறம் ப்ளஸ் நீங்கள் ஒரு 75 போடணும். அப்படி பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டீங்கன்னா 90 ருபீஸ்க்கு உங்களுக்கு 210 கிட்ட உங்களுக்கு யூசி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு 150 தான். திருப்பி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலான்னா அதுதான் இல்லை, 90 ருபீஸுக்கு போடணுங்கிற அவசியமே இல்லை. க்ரோத் பேக்கில் பார்த்தீங்கன்னா 75க்கே 170 யூசி கொடுக்குறான். நீங்கள் அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 75 ப்ளஸ் ஒரு 90 அப்படிங்கும்போது உங்களுக்கு 165லேயே உங்களுக்கு எலைட் பாஸ் வந்துடும். 100 வரைக்குமே எடுத்துடலாம். இதுதான் ஒரு சிம்பிளான ஈஸியான கம்மி ரேட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸு. மறந்துடாதீங்க, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் போடுவேன். ஸோ மேலும் டிப்ஸ் தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க.